எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து தமிழகத்திலே சிறப்பான ஆட்சி நடத்தி வருகின்ற எங்கள் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவருடைய பெயருக்கும் புகழுக்கும் களங்கம் விளைவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு காலையில் எந்திரித்து இரவு முடிவதற்குள்ளாக எப்படியாவது ஒரு 5-6 பொய்களை சொல்வதென்று சத்தியம் செய்துவிட்டு இன்றைக்கு அரசியல் பண்ணி கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். தமிழ்நாட்டிலே எங்கே ஒரு குற்ற சம்பவம் நடைபெற்றாலும் அதை திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தொடர்புபடுத்த வேண்டும் என்ற ஒரு கெட்ட நோக்கத்தோடு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறார். இதற்கு அவ்வப்போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் ஆட்சியின் சார்பிலும் அவருக்கு பதிலடி கொடுத்தாலும் கூட அவர் திருந்துவதாக இல்லை. தொடர்ந்து ஒரு பொய்யை பல முறை சொன்னால் அது உண்மையாகிவிடும் என்ற ஒரு நப்பாசியில் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி செய்து கொண்டிருக்கிறார். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் உங்களுக்கெல்லாம் தெரியும், அண்ணா யூனிவர்சிட்டியில் நடைபெற்ற நிகழ்ச்சியை பெரிய பூதாகாரமாக ஆக்கணும் என்று நினைத்தார்கள். ஆனால் அது பிசுபிசுத்து போய்விட்டது. காரணம், காவல்துறை உரிய நடவடிக்கை எடுத்து கைது நடவடிக்கை மேற்கொண்டு எந்த ஒரு குற்றம் இந்த ஆட்சியில் நடைபெற்றாலும் உடனடியாக அவர்கள் மீது இந்த அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றாகும். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால், ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாக திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் பரங்கிமலை ரயில் நிலையத்திலே ஒரு மாணவியை ஓடும் ரயில் முன்னாலே அவருடைய காதலன் தள்ளி அந்த பெண் கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கை துரிதமாக நடத்தி நீண்ட இடைவெளிக்கு பிறகு தமிழ்நாட்டிலே ஒரு தூக்கு தண்டனை வழங்குகிற நிகழ்வு அங்கே நடைபெற்று அந்த குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட்டது. இப்படி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி, தளபதியுடைய ஆட்சி, குற்றங்கள் எங்கேனும் நடைபெறுமையானால் துரிதமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இதை பல்வேறு காலகட்டங்களில் நாங்களும் விளக்கியிருக்கிறோம். சட்டமன்றத்திலும் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார். 2 நாட்களுக்கு முன்னாக ஈசிஆர் ரோடில் நடைபெற்ற ஒரு சம்பவம், அந்த சம்பவத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தொடர்புபடுத்தி எடப்பாடி அவர் ஒரு முதலமைச்சராக 4 ஆண்டு காலம் இருந்தவர், நீண்ட நாட்களாக சட்டமன்றத்திலே இருக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட ஒருவர் எவ்வளவு பொறுப்புணர்ச்சியோடு பேச வேண்டும் என்பதை மறந்துவிட்டு, மனசாட்சி அடகு வைத்துவிட்டு பொய் சொல்ல வேண்டும் என்பதற்காகவே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொடி போட்ட கார் திமுக கொடி போட்டு கொண்டு போனால் அது லைசன்ஸா குற்றம் செய்வதற்கென்று கீழ்த்தரமாக பேசியிருக்கிறார். இன்றைக்கு வெட்ட வெளிச்சமாக கூட்டு வெளியே வந்துவிட்டது. அந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஒரு 4-5 பேர். இப்பொழுது கூட காவல்துறையினுடைய துணை கமிஷனர் உங்களுடைய எல்லாம் சந்தித்து பேட்டி அளித்திருக்கிறார். அந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட மெயின் அக்யூஸ்ட் சந்துரு அதிமுகவை சார்ந்தவர். அதிமுகவினுடைய அவருடைய கார் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அவர் இரும்பலியூரில் இருக்கின்ற அதிமுகவினுடைய மிக நெருங்கிய உறவினர் மற்றும் அவரும் அதிமுகவை சார்ந்தவர். அதே போல இன்னொரு கார் கைப்பற்றியிருக்கிறார், பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. மகேந்திரா தார் என்கிற வாகனம். அது யாருக்கு சொந்தம்னா நீலகிரி மாவட்ட அதிமுக செயலாளர் அவருடைய சகோதரர் மகனுக்கு சொந்தமானது. அந்த காரை பயன்படுத்தியவர்கள் மொத்த பேரும் அவருடைய உறவினர்கள் அதிமுகவை சார்ந்தவர்கள். ஆக அதிமுகவை சார்ந்தவர்கள் செய்கிற ஒவ்வொரு குற்றத்தையும் திமுக மீது எடப்பாடி பழனி போட்டு கொண்டிருக்கிறார்.
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.